வாங்க, இன்னைக்கு நாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயணத்துக்கு போக போறோம். அப்போ எந்த விதமான மிஷினோ டெக்னாலஜியோ இல்லாத ஒரு காலத்துல பிரம்மாண்டமா ஓடுற ஒரு நதியோட போக்கையே கட்டுப்படுத்தி ஒரு பெரிய நாகரிகத்தையே செழிக்க வச்ச ஒரு இன்ஜினியரிங் அற்புதத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இது வெறும் ஒரு டேம் கட்டின கதை மட்டும் இல்ல, தண்ணியையே உயிரா மதிச்ச நம்ம முன்னோர்களோட கதை. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. 2000 வருஷம் சும்மா யோசிச்சு பாருங்க. அப்பெல்லாம் ரோம சாம்ராஜ்யம் அதோட உச்சியில இருந்த காலகட்டம். அந்த டைம்ல கட்டின ஒரு அணை இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? பதில் ஆமாம்னு மட்டும் அல்ல, அதுதான் இன்னிக்கும் உலகத்துல பயன்பாட்டுல இருக்கிற 4வது பழமையான நீர் மேலாண்மை அமைப்பு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஆமாங்க, அதுதான் நம்ம மாமன்னன் கரிகால் சோழன் கட்டின கல்லணை. காவிரியோட குறுக்க கட்டப்பட்ட இந்த அணை கிட்டத்தட்ட 2000 வருஷமா நம்ம டெல்டா பகுதிகளை வளமாக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மாபெரும் சாதனைக்கு பின்னாடி வெறும் இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல சில விஷயங்கள் இருக்கு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த அவங்க சேரத்துக்கு காரணம் தண்ணீருக்கு அவங்க கொடுத்த மரியாதை தான். நீரின்றி அமையாத உலகங்கிறது அவங்களுக்கு வெறும் வார்த்தைகள் இல்ல, அது அவங்களோட வாழ்க்கை முறையாவே இருந்துச்சு. இங்க பாருங்க, இந்த புறநானூற்று வரிகள்ல எவ்ளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு. சாப்பாடு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்க தான். ஆனா தண்ணியையும் நிலத்தையும் ஒன்னு சேர்த்து விவசாயம் செய்ய வழி செஞ்சவங்க இருக்காங்களே, அவங்க உடலையும் உயிரையும் படைச்ச கடவுளுக்கு சமம்னு சொல்லுது நம்ம சங்க இலக்கியம். தண்ணிய நிர்வகிக்கிறவங்களுக்கு எவ்ளோ பெரிய இடத்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நம்ம திருவள்ளுவர் கூட கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த அதிகாரமா வான்சிறப்ப பத்தி தான் பேசுறாரு. மழைதான் இந்த உலகத்துக்கு கிடைச்ச அமுதன் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பார்வைதான் நம்ம தமிழர்களோட நீர் மேலாண்மைக்கு ஒரு ஆன்மாவா இருந்திருக்கு. சரி, இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோ கல்லணைக்கே வருவோம். கட்டுக்கடங்காம சீறி பாஞ்சி ஓடுற காவிரிய அடக்கி அதோட தண்ணிய விவசாயத்துக்கு திருப்புனது எப்படி சாத்தியமாச்சு? அவங்க சந்திச்ச சவால்கள் ஒன்னும் சாதாரணமானதே இல்ல. முதல்ல சும்மா நிக்கிற தண்ணில இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கிற ஆத்துல அணை கட்டணும். 2வது, ஆத்தோட அடிப்பகுதி முழுக்க முழுக்க மணல். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஆழமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மணல். இது பத்தாதுன்னு காவிரியில வர்ற வெள்ளத்தையும் கட்டுப்படுத்தணும், அதே சமயம் தண்ணிய கால்வாய்களுக்கும் திருப்பணும். அடிங்கப்பா, நினைச்சு பார்க்கவே மலப்பா இருக்குல்ல. ஆனா அவங்க பயன்படுத்தின டெக்னிக் ரொம்ப சிம்பிள், ஆனா செம்ம பவர்ஃபுல். ரொம்ப பெரிய பாறைகளை கொண்டு வந்து ஆத்துக்குள்ள போட்டாங்க. தண்ணியோட வேகமோ அழுத்தமோ அந்த பாறைகளை மணலுக்குள்ள நல்லா ஆழமா பதிய வச்சுது. ஒரு பாறை செட் ஆனதும் அதுக்கு மேல அடுத்த பாறை வச்சாங்க. இந்த பாறைகளுக்கு நடுவுல சிமெண்ட்லாம் இல்ல, வெறும் களிமண்ணை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அதாவது ஆற்றோட சக்தியே அதுக்கு எதிரா பயன்படுத்தி ஒரு அணைய கட்டினாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இந்த ஸ்லைட பாருங்க. இத நம்ம பழந்தமிழரோட அறிவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சர்டிபிகேட் மாதிரி. 19ஆம் நூற்றாண்டுல கல்லணைய ஆராய்ச்சி செஞ்ச பிரிட்டிஷ் இன்ஜினியர் சர் ஆர்தர் காட்டன் இந்த டெக்னாலஜியை பார்த்து அசந்து போயிட்டாரு. ஆழமே கண்டுபிடிக்க முடியாத மணல் ஆத்துல எப்படி ஃபவுண்டேஷன் போடுறதுங்கிற டெக்னிக்க இவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டோன்னு அவரே சொல்லியிருக்காரு. இத வச்சுதான் அவர் கோதாவரி ஆத்துல தௌலீஸ்வரம் அணைய கட்டினாராம். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டெக்னாலஜி நவீன காலத்துக்கும் வழிகாட்டியிருக்கு. கரிகாலனோட கல்லணை ஒரு ஆரம்பம்தான். அவருக்கு அப்புறம் வந்த சோழ மன்னர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரம்மாண்டமான ஏரி பாசன சிஸ்டத்தையே உருவாக்குனாங்க. அவங்களோட திட்டம் எவ்ளோ பெருசு பாருங்க. இராஜேந்திர சோழன் உருவாக்குன சோழகங்கம் மாதிரி புதுசா ஏரிகளை விட்டுனாங்க. இராஜராஜ சோழன் விட்டுன உய்யக்கொண்டான் வாய்க்கால் மாதிரி புது கால்வாய்களை உருவாக்குனாங்க. பழைய நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரி சரி செஞ்சாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க உருவாக்குன சங்கிலி தொடர் ஏரி அமைப்பு. அதாவது ஒரு ஏரி நிறைஞ்சா அதுலேந்து வர்ற உபரி நீர் அடுத்த ஏரிக்கு போகும். ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாகி கடல்ல கலக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். சரி, இந்த சிஸ்டத்தையெல்லாம் கட்டுறது ஒரு பக்கம்னா, இதை மெயின்டைன் பண்றது இன்னொரு பெரிய சவால் இல்லையா? அதுக்கும் அவங்க கிட்ட ஒரு சூப்பரான தீர்வு இருந்துச்சு. ஏரி வாரியம்னு ஒரு குழுவை உருவாக்குனாங்க. இது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழு. இவங்க தான் ஏரிய பராமரிக்கிறது, தண்ணிய பிரிச்சு கொடுக்கறது, எல்லா வேலையும் பாத்துக்கிட்டாங்க. இதுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு தான் ஏரி ஆயம்னு ஒரு வரி, அதாவது விவசாய விளைச்சல்ல ஒரு பகுதியை வரியா வசூல் பண்ணி ஏரி பராமரிப்புக்கே செலவு செஞ்சாங்க. இது மக்களே சேர்ந்து பங்கெடுத்து நிர்வகிச்ச ஒரு சிஸ்டம். ஏரிகளை கட்டிட்டாங்க, நிர்வகிக்கவும் செஞ்சாங்க, எல்லாம் சரி. ஆனா பொதுவா ஏரிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதுதான் காலப்போக்குல வண்டல் மண் படிஞ்சு ஏரி தூர்ந்து போறது. இதுக்கும் நம்ம பழந்தமிழர்கிட்ட ஒரு அசத்தலான டெக்னாலஜி இருந்துச்சு. அதோட பேருதான் குமிழி தும்பு.
இதுதான் இங்க $1,000,000 கேள்வி. ஏரிகளை அப்பப்போ தூர்வாரிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கு பதிலா அந்த ஏரிய தன்னைத்தானே தூர்வாரிக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மேஜிக்க செஞ்சது தான் இந்த குமிழித்தூம்பு. இது ஏரிக்கரையில இருக்காது, ஏரிக்கு உள்ள தரைக்கு கீழ அமைச்ச ஒரு அமைப்பு. இதோட வேலை டபுள் ஸ்பெஷல். ஒன்னு பாசனத்துக்கு தண்ணிய குடுக்கும், இன்னொன்னு ஏரியோட அடிமட்டத்துல தேங்கியிருக்கிற வண்டல் மண்ணையும் சேர்த்தே வெளியே தள்ளிடும். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல பாருங்க, எவ்ளோ சிம்பிளா இருக்குன்னு. அந்த மதகோட மூடுகள்ல தூக்கும்போது தண்ணீர் ரொம்ப வேகமா உள்ள இருக்கிற கல் தொட்டிக்குள்ள பாயும். அப்படி வேகமா பாயறப்போ அந்த தொட்டிக்குள்ள பிரஷர் கம்மியாகி ஒரு வெற்றிடம் மாதிரி உருவாகும். இதை இன்னைக்கு நாம வென்டூரி எஃபெக்ட்னு சொல்றோம். இப்போ ஏரியோட அடிமட்டத்துல தண்ணியோட பிரஷர் அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த அதிக பிரஷர் அங்க இருக்கிற வண்டல் மண்ணி எல்லாம் அழுத்தி பிரஷர் கம்மியா இருக்கிற தொட்டிக்குள்ள தள்ளும். அப்புறம் தண்ணியோட சேர்ந்து வண்டல் மண்ணும் சுரங்க கால்வாய் வழியா வயல்களுக்கே போயிடும். இதனால 2 லாபம். ஒன்னு, ஏரி ஆட்டோமேட்டிக்கா தூர்வாரப்படுது. 2வது, வயல்களுக்கு சத்தான வண்டல் மண் இயற்கை உரமா கிடைக்குது. என்ன ஒரு அற்புதமான இன்ஜினியரிங்! 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்ளோ நுட்பமான ஒரு திட்டமிடல். இவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். சோழ மன்னர்கள் வாழ்ந்து 1000 வருஷம் ஆகிடுச்சு. ஆனா அவங்க வெட்டின ஏரிகளும் கால்வாய்களும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல விவசாயத்துக்கு ஆதாரமா இருக்கு. அப்போ அவங்க கட்டினது வெறும் கட்டடங்களே இல்ல, ஒரு நீடித்து நிக்கிற பாரம்பரியத்தை. இன்னைக்கு நாம வரலாறு காணாத தண்ணீர் பற்றாக்குறையையும் பருவநிலை மாற்றத்தையும் சந்திச்சிட்டு இருக்கோம். டெக்னாலஜியோட உச்சில இருக்கிற நாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களோட தொலைநோக்கு பார்வையில இருந்தோ இயற்கையோட இணைஞ்ச அவங்களோட தொழில்நுட்பங்கள்ல இருந்தோ என்ன கத்துக்கலாம்? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி.